ஹலோ கைஸ், வெல்கம் பேக். அது பசங்க இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். எதை பற்றினா கேன்சலேஷனு செட்டில்மெண்ட் கிளைமு வித்தவுட் ஸ்பான்சர். எப்படின்னா கம்பெனி இதை நம்ம அக்செப்ட் பண்ணாத பட்சத்தில் எப்படி நம்ம ஓனாக விசா கேன்சல் பண்ணுறது ப்ளஸ் செட்டில்மெண்ட் கிளைம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எந்த கம்பெனி நீங்கள் ஒர்க் பண்ணாலுமே 6 மந்த்துங்கிறது ப்ரொபஷன் பீரியடாக இருக்கும். அந்த 6 மந்த்து முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு பெட்டராக ஒரு ஆஃபர் வரும்போதோ இல்லை நீங்கள் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு பர்சனல் நீட்ஸ் இல்லை ஊருக்கு போகணும் இல்லை அந்தமாரி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் கூட நீங்கள் கம்பெனியில் கேன்சலேஷன் பண்ணுறதுக்கு அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா மேக்ஸிமம் கம்பெனி இதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க விசாக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க மோர் தென் 5,000 dirhams. அதனால் கொஞ்சம் கஷ்டம்தான் அக்செப்ட் பண்ணுறது. மேபி உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷன் வருது, எனக்கு வேறு வழி இல்லை மாதிரி தாவணுன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் கம்பெனி ஸ்பான்சரு வித்தவுட் ஸ்பான்சரு கேன்சலேஷன் பண்ணாமலே நீங்கள் ஓனாக லேபர் மூலயமா கம்ப்ளைண்ட் பண்ணி கேன்சலேஷன் பண்ணி வெளியாகி இன்னொரு கம்பெனியில் ஜாயின் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். எந்த கம்பெனியில் நீங்கள் ரிசைன் பண்ண போகிறதாலும் ப்ராப்பராக ஒரு ரிசிக்னேஷன் லெட்டரை கம்பெனியில் சப்மிட் பண்ணுங்கள். அது எப்படின்னா ஒரு லெட்டர் டைப்பில் எழுதி உங்களோட சைனு ஃப்ரம்மு உங்கள் நேம் அட்ரஸ் போட்டுக்கோங்க, மொபைல் நம்பரு. 2 உங்கள் கம்பெனி யார் ஹெச்ஆர் மேனேஜர் அட்ரஸ் அதை போட்டுக்கோங்க. கம்பெனி நேம் ப்ராப்பராக மென்ஷன் பண்ணுங்கள். சப்ஜெக்டில் ரெசிக்னேஷன் லெட்டர்னு போட்டு இந்தமாரி உங்கள் பொசிஷன் என்னவோ அதை போட்டுட்டு நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் உங்களோட நோட்டீஸ் பீரியட் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, நீங்கள் ரெசிக்னேஷன் லெட்டர் எப்போ கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ நாள் வரைக்கும் ஒர்க் பண்ணுவீங்க, அந்த நோட்டீஸ் பீரியட் டேட்டை கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. ஸ்டார்டிங்கு எண்டு 2 டேட்டை மென்ஷன் பண்ணி நீங்கள் மெயில் மூலயமா உங்களுக்கு அஃபிஷியலாக மெயில் இருந்துச்சுன்னா அந்த மெயில் வழியாக கொடுத்துருங்க. அஃபிஷியலாக மெயில் இல்லைன்னு சொன்னால் உங்கள் பர்சனல் மெயில் ஐடியிலும் கொடுத்துருங்க. ப்ளஸ் அந்த லெட்டரை ஹெச்ஆர் ஆஃபீஸில் கொடுத்து சப்மிட் பண்ணிடுங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் டைம் நீங்கள் வெறும் லெட்டர் மட்டும் கொடுத்தா கூட அவங்க எங்கேயோ லெட்டரை கொடுத்துட்டு நீங்கள் லெட்டர் தரல அந்தமாரி சொல்லிட்டு ப்ளேம் பண்ணலாம். நீங்கள் இமெயில் ஐடியில் கொடுத்தீங்கன்னா அது ஒரு ப்ரூஃப் எவிடன்ஸு. அதனால் இமெயில் ஐடியில் கொடுக்குறது மெயினாக வச்சுக்கோங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டீஸ் பீரியட் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, உங்களோட கான்ட்ராக்டில் போட்டிருக்கோம் ஆர்டிகல் 3ன்னு நினைக்கிறேன். அந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை மந்த்து உங்கள் நோட்டீஸ் பீரியடுங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் 1 மந்த் தான் நோட்டீஸ் பீரியட் இருக்கும். இந்த 1 மந்த்தை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு கம்பெனி செட்டில்மெண்ட்டு கேன்சலேஷன் பேப்பர் தரணும். அதான் ரூல்ஸு. சப்போஸ் கம்பெனி உங்கள் ரெசிக்னேஷன் லெட்டரையோ இல்லை கேன்சலேஷன் பண்ணுறதையோ டிலேட் பண்ணாங்கன்னா அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் எப்படி ஃபாலோ பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்து நோட்டீஸ் பீரியட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் கம்பெனியை ஃபாலோ பண்ணி கேன்சல் பேப்பரை செட்டில்மெண்ட்டு கொடுங்க, கேளுங்க. மேக்ஸிமம் கம்பெனி பார்த்தா நம்ம அப்ரோச் பண்ண உடனே எல்லாமே ஸ்மூத்தாக நமக்கு பண்ண மாட்டாங்க. ஒரு 30% கம்பெனி தான் அதுமாரி ஸ்மூத்தாக கேன்சலேஷன் செட்டில்மெண்ட் எல்லாமே கொடுத்து நம்மளை வெளியே அனுப்புவாங்க. மோஸ்ட் ஆஃப் கம்பெனி நம்மளுக்கு ட்ரபிள் போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு 2 இயர்ஸ் விசா இருக்குது, அந்த டைம் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு அதேமாரி சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளால் அவ்வளோ நாள் ஒர்க் பண்ண முடியாதுல்ல. நமக்கு ஏதோ ஒரு பெட்டர் ஆஃபர் வந்துருக்குன்னா அந்த டைமை நம்ம மிஸ் பண்ணாமல் அதை யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் ஒன்ஸு நீங்கள் நோட்டீஸ் பீரியடை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு மெயிலில் கொடுத்து ரிமைண்டர் போடுங்க, இந்தமாதிரி எனக்கு விசா கேன்சல் பண்ணணும், இல்லை 1 இயர் கம்ப்ளீட் பண்ணால் செட்டில்மெண்ட்டு ப்ளஸ் விசா கேன்சல் பண்ணணும்னு சொல்லுங்கள். கம்பெனி 1 வீக் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைனா நீங்கள் டேரெக்டாக மொஹாரியில் ஹெல்ப்லைனுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஹெல்ப்லைனில் கான்டாக்ட் பண்ணி இந்தமாரி உங்கள் கம்பெனிக்கு அகெயின்ஸ்டாக கம்ப்ளைண்ட் ரைட்ஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க என்ன கேட்பாங்கன்னா உங்கள் நேமு, அப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் மொபைல் நம்பரு, அப்புறம் எமிரேட்ஸ் ஐடி இல்லை பாஸ்போர்ட் நம்பரு இதை கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட கம்பெனி நேம் கேட்பாங்க. கம்பெனி நேமை கொடுத்துட்டு என்ன உங்களுக்கு இஷ்யூன்னு சொல்லி கேட்பாங்க. இதேமாரி எனக்கு ஒர்க் பெர்மிட் கேன்சல் பண்ணணும்னு கேட்பாங்க. சொல்லிவிட்டு அவங்க ஒர்க் பெர்மிட் கேன்சலேஷன் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு செட்டில்மெண்ட் ஏதாச்சும் கிளைம் பண்ண வேண்டியதாக இருக்கான்னு கேட்பாங்க. நீங்கள் செட்டில்மெண்ட் கிளைம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கேன்சலேஷன் ஃபஸ்ட்டு கேன்சலேஷன் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு செட்டில்மெண்ட் கம்ப்ளைண்ட் தான் எடுப்பாங்க. அது கொஞ்சம் டைம் டிலே ஆகும். சப்போஸ் உங்களுக்கு அர்ஜென்ட்டாக ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணணும் ஆஃபர் கிடச்சிருச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டேரெக்டாக ஒர்க் பெர்மிட் கேன்சலேஷனுக்கு அப்ரோச் பண்ணுங்கள். அப்ரோச் பண்ணி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துடும், கன்ஃபர்மேஷன் மெசேஜ், கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 3 டேஸில் திரும்பி மினிஸ்ட்ரிலேருந்து கால் வரும். மினிஸ்ட்ரிலேருந்து கால் வந்தோடனே என்ன இஷ்யூ எல்லாமே கேட்டதுக்கப்புறம் நீ இதுமாரி சொல்லுங்கள், நான் ப்ராப்பராக நோட்டீஸ் பீரியட் கொடுத்துட்டேன், ஏன்னா நான் கம்பெனிக்கு ரிலீஃப் தரல, செட்டில்மெண்ட் தரல, இல்லை கேன்சலேஷன் பேப்பர் தரல அப்படி சொன்னீங்கன்னா அவங்க அந்த காலுக்கு அகெயின்ஸ்டாக உங்கள் கம்பெனியை கான்டாக்ட் பண்ணுவாங்க. கம்பெனி கான்டாக்ட் பண்ணி ஓரளவுக்கு மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு, ஓகே கம்பெனி பண்ணுறோம்னு சொன்னாங்கன்னா கம்ப்ளைண்ட் திரும்பியும் க்ளோஸ் பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு நமக்கு கால் பண்ணி கேட்பாங்க. அப்படி கம்பெனி தராங்கிற பட்சத்தில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சப்போஸ் கம்பெனி தரல, கேன்சலேஷன் தரல, செட்டில்மெண்ட் தரலன்னா
உங்களுக்கு தெரியும்ல மேனேஜ்மெண்ட் வருமா பண்ணாதான்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் கம்பெனி வந்து தரேன்னு சொல்லிட்டு கேஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து நம்மளை வந்து அலைய விடுவாங்க, திரும்பியும் தர மாட்டாங்க. அதனால நீங்கள் வந்து பெட்ரு லேபரை வந்து ஃபாலோ பண்ணுறது பெட்ரு. ஏன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக ஜாப் இருக்குது, நம்ம மாறி ஆகணுங்கிற பட்சத்தில் லேபரே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை கம்பெனியை வந்து நான் கேன்சல் பண்ணி கொடுத்துட்றேன், உங்களுக்கு கம்பெனி பர்சனலாக கான்டாக்ட் பண்ணி நீ கேஸை வாபஸ் வாங்க, நான் அவனுக்கு கேன்சல் பண்ணி தரேன்னா ஓகே, அதுவும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து கம்பெனியில் பண்ணால் நம்மளுக்கு இந்த பர்சனலாக போயிட்டு கேன்சலேஷன் பண்ணுற செலவுலாம் மிச்சமாகும். ஓகே, சப்போஸ் வந்து இப்போ கம்பெனி வந்து கேன்சலேஷன் பண்ணல, நீங்கள் லேபர்லேயே ஃபைலை வந்து கண்டினியூ பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு வித்தின் ஒரு 5 days திரும்பியும் கான்டாக்ட் பண்ணுவாங்க என்ன ஆச்சுன்னு சொல்லி. இன்னும் கம்பெனி ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா உங்களோட ஒர்க் பர்மிட்டை வந்து லேபர் வந்து கேன்சல் பண்ணும். அது எப்படின்னா வித்தவுட் கம்பெனி பர்மிஷன் இல்லாமல் உங்களோட ஒர்க் பர்மிட்டை வந்து லேபரில் கேன்சல் பண்ணி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜை நீங்கள் வந்து தௌஜி தஹசீல்லையோ இல்லை எமிக்ரேஷன் ஆஃபீஸ்லேயோ கொண்டு போய் காட்டிட்டு இந்தமாரி எனக்கு லேபரில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், எனக்கு ஒர்க் பர்மிட் கேன்சலேஷன் வந்துருச்சு, என்னோட விசா எமிரேட்ஸ் ஐடியா வந்து கேன்சல் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்துட்டு எமிக்ரேஷன் கேன்சலுக்கு அந்த லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா மெசேஜ் வந்த லிங்க் இருக்குல்ல, அந்த மெசேஜ் வந்த லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் இதுமாதிரி லேபரில் வந்து வித்தவுட் எனி, அதில் மென்ஷன் பண்ணியிருக்கான் பார்த்துக்கோங்க, வித்தவுட் எனி அப்ஸ்காண்டிங் இல்லை வந்து பேனு எல்லாமே எதுவுமே இல்லாமல் கேன்சல் பண்ணிருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக இமிக்ரேஷனில் அப்ரோச் பண்ணிங்கன்னா ஒரு 210 dirham அதுக்கு சார்ஜ் ப்ளஸ் 1000 சார்ஜ், டோட்டலாக ஒரு 310 வரும். அதை கொடுத்து பில் பே பண்ணிங்கன்னா அவங்க கேன்சலேஷனுக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்துருவாங்க. அதுலேயும் ஒரு 3 days உங்களுக்கு வந்து ரெமில் ஸ்டடி, ரெசிடென்சி, ஒர்க் பர்மிட் எல்லாமே கேன்சல் ஆகி பேப்பர் வந்துடும். அந்த பேப்பரை வச்சுட்டு நீங்கள் மற்ற கம்பெனியில் போய்ட்டு ஈஸியாக ஜாயின் பண்ணிடலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று. செகண்ட் ஒன்று, இன்னொரு மெயினான இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி டெர்மினேஷன் பண்ணது இல்லை நீங்கள் ரிசைன் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு செட்டில்மெண்ட் இருந்துச்சுன்னா செட்டில்மெண்ட்டை வாங்கிட்டு கேன்சல் பேப்பரில் சைன் பண்ணுங்கள். இப்போ செட்டில்மெண்ட்டை வாங்காமல் நீங்கள் கேன்சல் பேப்பரில் சைன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கேன்சலேஷன் பண்ணி உங்களுக்கு பேப்பர் வந்ததுக்கப்புறம் உங்களால் செட்டில்மெண்ட்டை கிளைம் பண்ண முடியாது, கம்பெனியாக கொடுத்தா தான் உண்டு. அது இல்லாமல் நீங்கள் லேபர் மூலிமா அப்ரோச் பண்ணியோ வந்து நீங்கள் செட்டில்மெண்ட்டு கிளைம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா வந்து அந்த டிக்ளரேஷன்லேயே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கோம், உங்களோட எல்லா வேஜஸ், சேலரிஸு எல்லாமே நான் வந்து வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு தான் வந்து நீங்கள் வந்து சைன் பண்ணியிருப்பீங்க. ஸோ வந்து உங்களால் வந்து கேன்சலேஷன் பேப்பரில் வந்து செட்டில்மெண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி சைன் பண்ணால் திரும்ப கிளைம் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை.